ஏய் எப்படினாலும் அடிக்க போதில்ல, என்ன சீன் போடுங்க சீக்கிரம் அடி. ஏய் முட்டு பாடுறா, தேவலாம் பேசாதடா. டேய் நீங்களாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம், காலையிலேருந்து இங்கே தான் விளையாடிட்டு இருக்கோம். செவ்வா கிரவுண்டு போய் விளாட்லாம். வா போலாம். மனே உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறான். இருடா போய் மாற்றிட்டு வரேன். சரி வாங்கடா, நம்ம நிழல நிக்கலாம். இப்போ எதடா போகிறோம்? டேய் அப்பா டேய், உங்க 4 பேர் வச்சுன்னு ஓட்டுறதுக்குள்ள மூச்சு வாங்கி தள்ளுதுடாப்பா. ஓட்டுறா ஓட்டுறா ஓட்டுறா, பால் டப்பா பேட்ச் குறையண்டா. ஆமாம், இப்போ கிரவுண்டுக்கு போய் என்ன தான் பண்ண போகிறோம் நம்ம? என்னடா இப்படி கேட்ட? கோலி தாண்டா விளையாட போறோம். கோலி விளையாட போகிறோன்றீங்களே, கோலி வாங்கிட்டீங்களா? என்னடா இப்படி சொல்லிட்ட? மச்சாங்கிட்ட தான் 2 கோலி இருக்குது. ஏய் என்ன சொல்ற? இல்லடா, எத்து காட்டுறான் அந்த 2 கோலிய. ஏய் அப்பா டேய், எருமாடு கணக்குறீங்களா? இறங்குங்கடா, இங்க வந்து நந்தே போவோம். ஏய் எப்படா நம்ம இதெல்லாம் வாழ போறோம்? அதுக்கெல்லாம் தனி அதிர்ஷ்டம் வேணும்டா. வாங்கடா போய் விளையாடலாம். ஏய் கோலி வாங்கண்டா, வரதா விளாடலாம்டா. ஆவின் விளையாடலாம்டா. சரி வாங்க, அதே போய் விளாடுவோம். வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்களே. அவங்களுக்கு எல்லாம் நினைச்ச நேரத்துல சாப்பாடு கிடைக்கும்டா. இப்ப ஏன் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிறீங்க? இருக்க தெரிஞ்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். ஆமா, இப்ப யார் குனிய போறது? நீ தான் தடி மாடு மாரி இருக்கவா? தலையெழுத்துறா அவன்லாம் ஃப்ரெண்டா வச்சு நிக்கிறதுக்கு. உங்ககிட்ட காசு இல்லைனாலும் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் நம்மளால் அவங்க அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியலையே. நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசி விளையாடுறதுல தான் சந்தோஷமே இருக்குது. சே, இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அங்கே பாடுறா, அவனுங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கானுங்க பாடுறா. அவனுங்களாம் நினச்ச நேரத்தில் கேட்டது கிடைக்கல. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சே, அவனுங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவனுங்கடா.
என்னடா இவனுங்க நம்ம விளையாடுற இடத்துல விளையாடிட்டு இருக்கானுங்க. இருடா போய் கேட்டு பாப்போம். டேய் இங்க வாங்கடா. என்னடா டேய் நீங்களா ஏன்டா இங்க விளையாடுறீங்க? நீங்களா இங்க விளையாடக்கூடாது. இந்த ஃபிளாட்ல இருக்கவங்க ஒண்டி தான் இங்க விளையாடணும். நீங்களா இங்க விளையாடாதீங்க, கிளம்புங்க. அதே பேரா நீங்க மட்டும் இங்க விளாடலாம். இந்த இடம் எல்லாருக்கும் பொதுவானது தான். யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாது. யார் வேணாலும் இங்க வந்து விளாடலாம். இங்க உயர்ந்தவங்களும் இல்லை, தாழ்ந்தவங்களும் இல்லை, எல்லாரும் சமம் தான். கடவுள் வந்து எல்லாரையும் ஒன்னாதான் படைச்சான். ஆனா மனுஷங்க தான் அதுக்குள்ள இருக்கிற வேற்றுமையை உண்டாக்கணும். இப்போ நாங்க விளையாடுறதா உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க விளையாடல, நாங்க போறோம். அவன் பேசின தப்பு தான், சாரி. சாரி. வாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம்.